இன்னும் ஏங்க இதுக்கெல்லாம் தேசிய விருது கொடுக்காம இருக்கிறாங்க? பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் பிரு. இன்னைக்கு என்ன விஷயம் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஆமா, இப்போ சோசியல் மீடியால அந்த ஒவ்வொரு டயலாக்குமே ரெண்டாகி கொண்டிருக்கு. அந்த மூவில வர ஒவ்வொரு கட்டுகளா இருக்கலாம், அந்த சாங்ஸா இருக்கலாம், எல்லாமே இப்போ அதாவது சோசியல் மீடியா ஃபுல்லா பரவிக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருமே தங்களுடைய கருத்தை கூட நிறைய பேர் சோசியல் மீடியால சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி ஒரு ஹானஸ்டான ஒரு ரிவ்யூவை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க கொள்ள போறேன். ஆமா, டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வெளிவந்த திரைப்படம் தான் சிறை. இது அவ்வளவு அழகா இந்த திரைப்படத்தை சுரேஷ் ராஜ்குமார் இயக்கி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். அவ்வளவு உண்மையாவே வேற லெவல். ஒரு போலீஸ் அதிகாரிக்குமே ஒரு கைதிக்குமே இருக்கிற அந்த ஏற்கனவே அவங்க ஒரு அடிபட்டு இந்த இவரை மதிக்காம இருந்தால் கூட போக போக இவருடைய கதையை தான் புரிஞ்சு கொண்டு அறிஞ்சு கொண்டு ஒரு பெண் 5 வருஷமா அவருக்காக காத்து கொண்டிருக்கிறதெல்லாமே பார்த்து தான் ஹெல்ப் பண்றதுக்கு முன்னுக்கு வராரு இந்த திரைப்படத்துல. அதெல்லாமே ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது நம்மளறியாமலே நம்மள கண்ணீர் வருந்தாம் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் ஏங்க இதுக்கெல்லாம் தேசிய விருது கொடுக்காம இருக்கிறாங்க? ஆமாங்க, இப்படியான திரைப்படங்களுக்கு ஃபியூச்சர்ல எல்லாம் உண்மையாவே இதுக்கெல்லாம் பெரிய வரவேற்பு கிடைக்கணும். சும்மா கிடைக்கிற படங்களுக்கு எல்லாமே நிறைய வரவேற்பு கிடைக்கும் போது இப்படியான திரைப்படங்களுக்கெல்லாம் இப்படியான இயக்குனர்கள் எல்லாமே நம்ம முன்னால கொண்டு போனாலே படம் அவ்வளவு அழகா வரும் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே வேறு லெவல் படம் உண்டு. அதாவது 2025 இந்த திரைப்படம் வந்தாலுமே 2026 கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டும். அதுலயும் முக்கியமா பார்த்தோம்னு சொன்னா, லவ் பண்றவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு படம் தான் இது. உண்மையான லவ்ண்டா என்னன்றத கண்டிப்பா இதுல பார்ப்பீங்க. ஒரு கேர்ள், அதாவது ஒரு பெண் தன்னுடைய காதலன் தன்னுடைய அப்பாவை ஏதோ ஒரு அதாவது ஏதோ உணர்ச்சி வசம் காரணமாக கொண்டால் கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது தான் மன்னிப்பு கேட்டு இது உண்மையாவே கொல்லல அப்படின்னு மன்னிப்பு கேட்டு தான் புரிஞ்சு கொண்டதால தான் இந்த காதல் இன்னுமே, அதாவது சிறையில் இருக்கும் போது நீதிமன்றத்துக்கு வரும்போது கூட அந்த பெண் 5 வருஷமா அந்த காதலனுக்காக வந்து போறாங்க. தான் அப்பாவை கொண்ட ஒருத்தர் கூட வாழலாமா இந்த காலத்துல அப்படின்னு கேட்டா கண்டிப்பா யாருமே ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு அழகா இந்த திரைப்படத்தை இயக்குனர் இயக்கி இருக்கிறாரு. எல்லாமே பெர்ஃபெக்ட். இந்த படத்துல வர ஒவ்வொரு பாடல்கள் கூட அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் இவ்வளவு நாளும் பாக்குறதுக்கு, இப்போதான் பார்த்தேன். ஸோ வேறு லெவல் படம். அழுது எனக்கே முடியல உண்மையாவே. அவ்வளவு அழகான படம். லவ் பண்றவங்க ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. பார்த்தவங்க கூட இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு தகவலோட உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் பிஹைண்ட் மீ பிரு.